பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ் சாப்டரோட எக்ஸசைஸ் 1.1 சம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற சம்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு உண்டான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். Now we will start with the sum. First sum 140. Okay, so இந்த 140 ஓட prime factors நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே LCM and HCF வீடியோ பார்த்தேன் இல்லையா? நீங்கள் அதை பார்க்கலன்னா ஒன் டைம் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து எப்படி வந்து ப்ரைம் ஃபேக்டர் வச்சு ஈஸியாக டிவைட் பண்ணலான்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இது என்னென்னா ஸ்மாலஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்லேருந்து டிவைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 140 அப்படின்றப்போ யூ நோ தட் 140 வில் பி டிவிசிபிள் பை 2. கரெக்டாக? கண்டிப்பாக 140 வந்து 2வால் டிவைட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 0. ஸோ ஸ்டார்ட் வித் த 2 ப்ரைம் நம்பர். ஓகே, இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன, நீங்கள் ப்ரைம் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ 2ஆல் 140 டிவைட் பண்ணோன்னா யூ வில் கெட் 70. Again you have to divide by 2. What you will get? 3 2s are 6, balance 1, 5 2s are 10, 35. Now you can go for 5 because 35 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்? 5. ஸோ 5. ஸோ 7 times. Here it stops because 7 is a prime number. ஓகேவா? 7 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 140 is equal to, okay, 2 into 2 into 5 into 7. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர், கொடுத்துருக்கிற நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டராக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டரோட ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபையாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 வந்து 2 டைம்ஸ் வருது இல்லையா? ஸோ நம்ம இங்கே வந்து இதை இப்படி எழுதிப்போம். ஓகே, திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் த ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, இன்னொரு சம் நான் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போடுறேன். 3825. ஓகே, இப்போது இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ரைம் ஃபேக்டர் நம்ம டிவைட் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் டிஜிட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. கரெக்டாக? ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 5. ஓகே, 3825. we will start with 5. okay, so 5ஆல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 7 5s are 35. okay, so remaining 3 32, 6 5s are 30, 765. again I can go with 5. கரெக்டா? ஸோ again நான் 5ஆல் போனேன்னா 1 time, 2 5 time. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியணும், அப்போ தான் இது வேகமாக பண்ண முடியும். ஓகே, நவ் எகெயின் இந்த இடத்துல நம்ம 5 கொண்டு போக முடியாது. பிகாஸ் வை? பிகாஸ் 153 will not be divisible by 5. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 153 எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 5 + 3 8, 8 + 1 9. கரெக்டாக? ஓகே, ஸோ 9 வந்து 3 டேபிள்ஸில் வரும். ஸோ 153 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் 3. ஓகே, 3 யூஸ் பண்ணனா
I will get 51. Again 5 plus 1 6. அப்போ இது கண்டிப்பாக 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ again 3ஆல் பண்ணனா 17. உங்களுக்கு தெரியும் 17 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே என்னால் டிவைட் பண்ண முடியாது. I am going to stop here. Okay. So how will I write the answer now? 3825 is equal to 5 into 5 into 3 into 3 into 17. Okay. So instead of writing like this, இனிமேல் நான் எப்படி எழுத போகிறேன்னா, இப்போது வந்து எனக்கு ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, there is no need to write it again and again. ஓகே, நம்ம இப்படி எழுதுவோம். இப்போது 5 எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ 5 to the power 2 into 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 to the power 2 into 17. This is how we will do the sum. Okay. ஸோ இன்னொரு ஒரே ஒரு சம் நான் போடுறேன். ஓகே. ஸோ 5th சம் போடலாம். ஓகேவா? 5th சம் பார்த்தீங்கன்னா 7429. ஓகேவா? ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா 2ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 9. 5ஆலையும் ஆகாது. ஓகேவா? 3ஆல் ஆகுமா பாருங்கள். 9 + 2 11 15 22. 3ஆலையும் ஆகாது. 7ஆல் ஆகுமா பாருங்கள். 7ஆலையும் ஆகாது. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது உங்களுக்கு டேபிள்ஸ் தான் கை கொடுக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7429 எந்த டேபிள்ஸில் வரும் அப்படின்னா, யூ கேன் யூஸ் 17. ஓகே. ஸோ 17 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா 437 டைம்ஸ். எகெயின் இதுவும் அதே மாதிரி தான். ஓகே. 3ஆல் வராது. ஓகேவா? 11ஆல் செக் பண்ணி பாருங்கள். 13ஆல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து 17. அந்த மாதிரி யூ ஹாவ் டு செக் வித் ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ். வேறு வழியே கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து 19 டைம்ஸ் போகும். யூ வில் கெட் 23. Clear children? So 23 is a prime number. So I am going to stop over here. Correct? So how will I write the answer now? 7429 equal to 17 into 19 into 23. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர் எழுத சொன்னாங்கன்னா திஸ் இஸ் வெரி ஈஸி மெத்தட். ஓகே. ஸோ இப்போது வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து நிறையா இதில் வந்து மெயின் சம்மில் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரஃப் காலத்தில் போட்டு இதுதான் எழுதணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபுல் சம் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இதை போடாமையே கூட உங்களால் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே சில்ட்ரன்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் டூ த ஃபர்ஸ்ட் சம். கிளியர் சில்ட்ரன் ஃபார் எவ்ரி ஒன்? நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே. செகண்ட் சம் என்னென்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் HCF of the following pair of integers and verify that LCM into HCF is equal to product of the two number. Okay. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, find the LCM and HCF. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்ம LCM கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், LCMமும் HCFும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும், ஓகேவா, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும் சேமானு நம்ம வெரிஃபை பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. வெரி வெரி சிம்பிள். கிளியர் சில்ட்ரன்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் சம். ஸோ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 26 and 91. ஓகே. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த LCM and HCF.
ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 26 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா 2ஆல் 13 டைம்ஸ். ஓகே, அதே மாதிரி 91 பண்ணிங்கன்னா 7 13 times. Okay, so how will you write? 26 is equal to 2 into 13. Okay, same way 91 is equal to 7 into 13. Okay, so HCF என்னவா இருக்கும்? HCF நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது வந்து காமனாக இருக்கோ, ஓகே, காமன் ஃபேக்டர் தான் வந்து HCF. ஸோ இதில் வந்து எது காமன்? 13 தான் காமன். ஸோ HCF will be 13. ஓகே, ஸோ LCM எழுதுகிறப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்பரோட ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. புரியுதா? ஃபஸ்ட்டு நம்பரோட ஃபேக்டர், அதாவது 26ஓட ஃபேக்டர் என்ன? 2 into 13. இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த நம்பரில் இது ரிப்பீட் ஆகாத மற்ற நம்பர்ஸை எழுதணும். ஓகேவா? இப்போது இங்கே நம்ம 2 எழுதியிருக்கோம், இந்த இதில் 2 இருக்கா? 2 இல்லை. அதனால் 2 இருந்ததுன்னா நம்ம எழுதக்கூடாது. ஓகே, இப்போது 7 இருக்குது, 7 வந்து ரிப்பீட் ஆகலை, ஸோ 7 எழுதணும். கிளியர் சில்ட்ரன்? இதே 13 பார்த்தீங்கன்னா நம்ம காமனில் எழுதிட்டோம், ஸோ யூ ஷுட் நாட் ரைட். புரியுதா? இப்போது ஃபஸ்ட்டு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிடணும், அடுத்தடுத்து வரப்போ ரிப்பீட் ஆகாததை மட்டும்தான் எழுதணும், ரிப்பீட் ஆச்சுன்னா எழுதக்கூடாது. ஓகே, ஸோ நவ் LCM வில் பி 182. கிளியர் சில்ட்ரன்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபைண்ட் த LCM. LCM கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து HCFவும் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை பண்ண சொன்னது LCM இன்ட்டு HCF. கரெக்டா? ஸோ LCM இன்ட்டு HCF என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, HCF into LCM, which is equal to 13 into 182. Okay, multiply பண்ணிங்கன்னா you will get 2366. Okay, அதே மாதிரி next part என்ன? Product of two number. கரெக்டா? Product of two numberனா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிற நம்பரை you have to multiply. ஓகே, அதாவது 26ம் 91ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். கிளியர் சில்ட்ரன்? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 into 91, which is also equivalent to 2366. Okay, so both are equal. So it's verified. Okay, that's all. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சம் பார்க்கலாம் அப்படின்னா, தேர்ட் சம் பார்க்கலாமா? தட் இஸ் 336 and 54. ஓகே, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 336 and 54. ஓகே, ஸோ 336ஓட ப்ரைம் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கலாமா? which is 2 168 2 84 2 42 2 21 3 7. சேம் வே 54க்கும் நம்மளால் ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் இஸ் 27 3 3 3. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு HCF எழுதிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் HCF எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், whichever is common. ஸோ பிஃபோர் ரைட்டிங் த HCF நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் முதல்ல எழுதிடலாம், ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஃபேக்டர்ஸ் எழுதிட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ
336 ஓட ஃபேக்டர் என்ன? 2 to the power 1 2 3 4. 4 times 2 இருக்கிறதுனால 2 to the power 4. ஓகே, then into 3 into 7. இதே 54 ஓட ஃபேக்டர் என்ன? 2 into 3 to the power 3. கரெக்டா? ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எழுதிடலாம். ஸோ ஹெச்சிஎஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்குது? ஒரு 2 இருக்குது, அதே மாதிரி ஒரு 3 இருக்குது காமனாக. கரெக்ட் சில்ட்ரன்? ஸோ வி வில் ரைட் தட். ஸோ 2 into 3 which is equal to 6. ஓகே, next we are going to write LCM. LCM நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதிடணும். ஓகே, அதாவது 2 to the power 4 into 3 into 7 into. ஓகே, இப்போது செகண்ட் நம்பரில் ரிப்பீட் ஆகாதது தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு. ஸோ நோ நீட் டு ரிப்பீட் அகெயின். இங்கே 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் இங்கே எத்தனை தடவை எழுதியிருக்கோம்? ஒரு டைம் தான் எழுதியிருக்கோம். ஸோ மீதி இருக்கிற 2 டைம்ஸ் மட்டும் நம்ம இங்கே எழுதுவோம். தட் இஸ் 3 into 3. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3024. Clear children? Now we will find out HCF into LCM. Okay, which is equal to 6 into 3024, which is equivalent to 18,144. Okay, அதே மாதிரி தான் next product of two number. Okay, product of two numbers equal to 336 into 54, which is also equivalent to 18,144. Hence verified. Clear children? Okay, this is how we will perform the second sum. Okay, next third sum பார்த்தீங்கன்னா, find the LCM and HCF of the following integer by applying the prime factorization method. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம போட்டோம் இல்லையா, அதோட ரெப்பிட்டேஷன் தான் இது. ஓகேவா? ஸோ நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து அதோட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஃபார் யூ. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம போட்டுட்டு இருந்தது தான். ஸோ ஐ வில் டூ ஒன்லி ஒன் சம். ஐ திங்க் இட்ஸ் எனஃப். 12, 15 and 21. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி, நீங்களும் என் கூடவே போடுங்க. ஸோ 12 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி 15 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ஓகே, அண்ட் 21க்கு 3 7. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் முதல்ல நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. 12 ஈக்குவல் டு என்ன? 2 to the power 2 into 3. அதே மாதிரி 15 என்ன? 3 into 5. அதே மாதிரி 21 என்னென்னு எழுதணும்? 3 into 7. கரெக்ட் சில்ட்ரன்? நவ் ஹெச்சிஎஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிற ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து காமனாக இருக்கிற ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? 3. கரெக்டாக 3 தானே எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் 3 அண்ட் எல்சிஎம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பரோட ஃபேக்டர்ஸை அப்படியே நம்ம இங்கே எழுதிடணும். அதாவது 2 to the power 2 into 3. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? ரிப்பீட் ஆகாததை மட்டும் எழுதணும். ஸோ 3 வந்து ஏற்கனவே ரிப்பீட் ஆகிடுச்சு. 3 வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ நோ நீட் டு ரைட் நவ். 5 வந்து நம்ம எழுதலை. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரைட். சேம் வே இங்கேயும் 3 வந்து ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம். ஸோ நோ நீட் டு ரைட். ஸோ 7 ஐ எம் கோயிங் டு ரைட். ஸோ த ஆன்சர் வில் பி 420. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு கேஸ் இருக்குது.
இங்கே வந்து காமனாக இருக்கிறது தானே நான் எழுதணும்னு சொன்னேன். சம்டைம்ஸ் இங்கே எதுவுமே காமனாக இருக்காது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும்? ஓகே, கமெண்ட் பண்ணுறீங்களா? இங்கே வந்து காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும்? ஓகே, கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு, கிவன் தட் ஹெச்சிஎஃப் 306 657 ஈக்குவல் டு 9. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 306ம் 657ஓட ஹெச்சிஎஃப் வந்து 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நவ் we have to find the LCM. ஓகே, here it's very easy children. நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு என்ன தெரியும்? LCM into HCF is equal to product of two number. கரெக்டா? நமக்கு இது ஏற்கனவே தெரியும். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து HCF கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நான் LCM அப்படியே எழுதிக்கிறேன். HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க? 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 எழுதிக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எது? இதுவும் தான். ஸோ இட் இஸ் 306 into 657. ஓகே, நவ் LCM will be, இந்த 9 ஐ எம் கோயிங் டு பிரிங் திஸ் சைட். இப்போது இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இந்த பக்கம் வந்ததுன்னா என்னவா மாறும்? டிவிஷன். ஸோ 306 into 657 divided by 9. ஓகே, ஸோ 9 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 34 times வரும், which is equivalent to 22338. clear children? ஸோ இதே மாதிரி தான் இப்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் கொடுத்துருவாங்க. ஓகே, எல்சிஎம் கொடுத்துருவாங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான். அப்போ என்னவா மாறும்? இது இங்கே என்னவா வரும்? HCF is equal to product of two number divided by LCM னு வரும். ஓகே, சம்டைம்ஸ் இதுவும் கொடுப்பாங்க. LCM கொடுத்துருவாங்க, HCF கொடுத்துருவாங்க, ஒன் நம்பரும் கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த அதர் நம்பர். ஸோ இதுவும் கேஸ் இருக்கும். கிளியர் சில்ட்ரன்? ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ஏன்னா இது வந்து உங்களோட சின்ன ஸ்டாண்டர்ட்லேயே போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செக் வெதர் 6 to the power n can end with the digit 0 for any natural numbers n. ஓகேவா? ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும்னா 6 to the power n வந்து ஓகேவா 0ன்ற டிஜிட்டால் எண்ட் ஆகுமா எனி நேச்சுரல் நம்பருக்கு? அதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து 0 எண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதோட ஃபேக்டர் என்னென்ன இருக்கும்? 10 கண்டிப்பாக இருக்கும், 5ம் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ எனி டிஜிட், இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் 170 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் லாஸ்ட்டு டிஜிட் என்ன? 0. ஸோ இதோட ஃபேக்டரில் ஓகே கண்டிப்பாக 10 இருக்கும். ஓகே, அதர்வைஸ் அது எப்படி இருக்கும்னா எய்தர் 10னே இருக்கும். இது நம்ம ப்ரைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணோன்னா 2, 5 இருக்கும். கிளியர் சில்ட்ரன்? புரியுதா? ஏன் வந்து 2, 5 இருக்கும்னு? ஏன்னா நம்ம ப்ரைம் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவோம், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம 10ன்னு டேரெக்டாக போட மாட்டோம். ஸோ நம்ம டிவைட் பண்ணி வரப்போ அது 2, 5ன்னு வரும். கிளியர் சில்ட்ரன்? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ 20 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது இதோட ப்ரைம் ஃபேக்டர் நான் இங்கே 10ன்னு போட மாட்டேன். கரெக்டாக? நான் என்னென்னு போடுவேன்? இங்கே 2ன்னு போடுவேன், இங்கே 10 வரும். கரெக்ட் சில்ட்ரன்? இங்கே 5 போடுவேன், இங்கே 2 வரும். இப்போது 5 into 2 10. கிளியர்? அதே தான் இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே, இந்த 10 தான். ஓகே, இந்த 10 தான்
5 into 2ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து 0ல் எண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதோட ஃபேக்டர்ஸில் யூ வில் கெட் 2 and 5. கிளியர் சில்ட்ரன்? ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா prime factorization of 6 to the power n. ஏன்னா அதான கொஸ்டின். ஸோ இதுக்கு கிளியர் சில்ட்ரன் 2 into 3. ஏன்னா 6 நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணோம்னா என்ன வரும்? 6 நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 3. கரெக்டா? ஸோ 2 into 3 to the power என்னன்னு நம்ம எழுதி 6ஓட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 3 தான் இருக்குது. கரெக்ட் சில்ட்ரன்? 2 3 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 2 5 இருந்தால் தானே உங்களுக்கு வந்து 10 வரும். லாஸ்ட் டிஜிட் 0ன்னு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே. இப்போது 2வும் 5வும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் டிஜிட் 0 கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா சின்ஸ் 5 is not in prime factor. இந்த சம்மில் ஓகே prime factor. ஓகே. 6 to the power n is not divisible by 5. கிளியர் சில்ட்ரன்? ஏன் புரிஞ்சது இல்லையா? இப்போது இதுவே வந்து இங்கே 2 into 5ன்னு நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னா தென் 6 to the power n, that is whichever number is given, that number to the power n is divisible by 5ன்னு நம்ம எழுதுவோம். ஓகே. இங்கே 2 இருக்குது. ஓகே. பட் இந்த 5 வந்து இல்லை. புரிஞ்சுதா? அதனால தான் நம்ம வந்து ஆன்சர் என்னன்னு எழுதுகிறோம்? 6 to the power n is not divisible by 5ன்னு எழுதுகிறோம். கிளியர் சில்ட்ரன்? இப்போது நம்ம 6th சம் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டும் ஏ வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு we have to explain. ஓகே. ஸோ பிஃபோர் that what is composite numbers? ஸோ காம்போசிட் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஓகே. ஸோ காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன? எந்தெந்த நம்பருக்கெலாம் ஓகே ஃபேக்டர் வந்து 1 ஓகே நம்பர் இட் செல்ஃப் ஓகே and other numbers also. ஓகே. ஸோ எந்தெந்த நம்பருக்கெலாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கோ, அதாவது 1 அதுக்கப்புறம் சேம் நம்பர், அதே நம்பர், அதை தவிர நிறையா நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அப்போனா அதை தான் நம்ம காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். ஓகே. இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 14 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 2 7. கிளியர் சில்ட்ரன்? இப்போது நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதுகிறப்போ ஓகே ஸோ 14 1. 14ஓட ஃபேக்டர் என்னென்ன? 14 எந்த டேபிள்லலாம் வரும்? 1 டேபிளில் வருமா? 14 டேபிளில் வருமா? 2 டேபிளில் வருமா? 7 டேபிளில் வருமா? கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 அதுக்கப்புறம் அதே நம்பர் தவிர you are also having some other factors. Okay. So we will call this 14 as a composite number. Okay. So இந்த மாதிரி இது வருது அப்படின்னு we have to prove. That's all. Very easy. Clear children? பண்ணலாமா? Now first we will take this. Okay. So 7 into 11 into 13 plus 13. Okay. So இதிலேருந்து we will take 13 as a காமனாக நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி எடுத்துட்டோன்னா 7 into 11 into 1 plus 1.
ஓகே, ஏன் 13 காமனாக எடுக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ இங்கேயும் இருக்குது 13, இங்கேயும் இருக்குது 13. நான் அதனால் காமனாக 13 வெளில எடுத்துக்கிறேன். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ நவ் 13 into, ஸோ இங்கே வந்து நீங்கள் யூ ஹாவ் டு யூஸ் த போர்ட் மாஸ் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சம் தப்பாக போயிடும், அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணணும். ஸோ 7 into 11, 77. 77 into 1, 77. So 77 plus 1, which is equivalent to 13 into 78. Okay, so இந்த 13 வந்து prime number, நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். பட் இந்த 78 you can split it off. Correct children? So 78 how will you split it off? So அதே மாதிரி தான் டிவிஷன் போடுங்க. ஓகே, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 2s are 6. So you will get 39. 3 times 1, 13. Okay, so you can write this 78 as 2 into 3 into 13. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து you have more number of factors. Okay, so this is hence it is a composite number. Clear children? ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போது இந்த சம் எடுத்தீங்கனாலும். ஓகே, ஸோ அதை எடுத்தீங்கன்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. So இதில் பார்த்தீங்கன்னா which number you will take it as a common? You will take this 5 as a common. கரெக்டா? ஸோ 5 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, you will get 7 into 6 into 4 into 3 into 2 into 1 into 1 plus 5. Correct children? Okay va? So which you will get 5 into 1008 plus 1, which is equal to 5 into 1009. Okay, so again if you find the factor of this 1009, okay, so 1009 you can't find factor. Okay, so it's a prime number. Okay, anyway, but it is having more factors, so hence it is also a composite number. Okay, so இந்த மாதிரி ரெண்டு வந்துட்டால் இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 1009 வந்து என்னால் ஸ்ப்ளிட் பண்ணவே முடியல, ஆனால் கூட எப்படி அது காம்போசிட் நம்பர் ஆகும்னா, வெறும் 1009 மட்டும் இருந்ததுன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ காம்போசிட் நம்பர். 1009 வந்து ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வரப்போ இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த 6th ப்ராப்ளம். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, now let's start with the last problem. Okay, there is a circular path around a sports field. Okay, there is a circular path around a sports field. ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்குன்னா அதை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, சோனியா டேக் 18 minutes to drive 1 round of the field. Okay, so Sonia is taking how many minutes? Sonia is taking how many minutes to complete? 18 minutes. Okay, 1 round, for taking 1 round, while Ravi takes 12 minutes for the same. Okay, so Ravi oda timing enna 12 minutes. Clear children? Suppose they both start at the same point and at the same time. ஓகே, ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
அண்ட் கோ இன் த சேம் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் தான் போகிறாங்க. ஓகே, ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஓகேவா ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ், எத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வருவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா யோசிங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா எத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒன்றா இருப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம்மா ஹெச்சிஎஃபா? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். கிளியர் சில்ட்ரன்? ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் ஒரே டைரக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எண்ட் ஆகிறப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும். அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க? கிளியர் சில்ட்ரன்? எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்றப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கிளியர் சில்ட்ரன்? ஸோ ரொம்ப ஈஸி. 18ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. ஓகே, அதே மாதிரி 12ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. ஓகே, ஸோ 18 how will you write? 2 into 3 into 3. ஓகே, சேம் வே 12 நம்ம எப்படி எழுதுவோம்? 2 into 2 into 3. ஓகே, ஸோ எல்சிஎம் அப்படின்றப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு ரைட் all the factors of the first number. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்பரோட எல்லா ஃபேக்டர்ஸுமே நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் நம்பரில் ஓகே ரிப்பீட் ஆகாததை மட்டும்தான் எழுதணும். ஓகேவா, ஸோ ஒரு 2வும் ஒரு 3யும் ஏற்கனவே ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வெறுமனே ஒரே ஒரு 2 மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, நவ் த ஆன்சர் இஸ் 36. ஓகே, ஸோ when Sonia and Ravi will meet again? Sonia and Ravi meet again. Okay, after 36 minutes. So 36 minutes அப்புறமா ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. That's all. Okay children, so by this we have completed exercise 1.1. okay, நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், ரிமைனிங் சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஐ வில் ஆன்சர் யூ. ஓகே சில்ட்ரன், கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.